என்னை எப்பயும் போல் 5:30 எழுப்பி விட்டாங்க. இப்போ தான் மேடம் எழுந்துச்சி வராங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:12:13 ஆகுது. 6:12 ஆகுது. இப்போ தான் மேடம் எழுந்துச்சி வராங்க. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வர போகிறேன். இவங்க இனி தான் ப்ரஷ் பண்ண போகிறாங்க. போயிட்டு வரேன். டாட்டா, பை பாய். வந்துருச்சு எங்கள் அக்காவுக்கு. பாட்டு பார்த்தேன், மறக்க முடியுதுன்னு. நான் ஹேர் ஸ்டைலு முடியுது. பாட்டு தெரியாம நானும் ஹேர் ஸ்டைல் தெரியாமல் யூடியூப்ல எல்லாமே தேடிட்டு இருக்கிறேன். குளிச்சுட்டு பாட்டு பார்க்குறேன். யூடியூப்ல எல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு வந்து தலசி விடுவா. வா வா. எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுனே தெரில. டீ குடிச்சிட்டு எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கும் பஸ் சரி குடு. நிற்க முடியலம்மா. எத்தனை நாள் என்னை கிண்டல் பண்ணிருக்கீங்க. அதான் தெரில. பஸ்ஸில் இப்போ நின்றுட்டு போக போகிறேன்னு. இன்னைக்கு லேபு. இன்னைக்கு வேறு மேம் யூனிட் 2ல் இருக்க அதை சொல்லி தருவாங்க. யூனிட் 1 முடிஞ்சு போச்சு. இது மாடி எரிக்கிறேன். இவங்க லேபு பார்த்தம்மா நான். அம்மா இவங்க லேப் பார்த்தேன். அவ்வளோலாம் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை எங்கள் லேப் அளவுக்கு. வெளிலேருந்து பார்த்தேன். எல்லாம் ஏதோ வெள்ளை கலரில் கோட்டை மாட்டிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 அக்கா கையில் தட்டு எடுத்துகிட்டு போனாங்க. தெரில, குட்டி குட்டி தட்டு. அது பெட்ரி பிளேட் ஸ்லைடு. எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. அது எப்படி உங்களுக்கு தட்டாகும்? ஸ்லைடு உனக்கு எப்படி தட்டாகும்? ரவுண்டு ஸ்லைடு. அது பெட்ரி பிளேட். எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் 12th வரைக்கும் தான் சயின்ஸ் படித்தோம். ஊக்கடுங்க நான் பூ வச்சுறேன். புடி 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 புடி. நல்லா எங்கள் அம்மா இதான் சாக்குன்னு கால் தேய்ச்சி விட்டுருச்சு. ஆமா ஐயோ வலிக்குதே. நான் தான் பேண்ட் மாற்ற சொன்னேன்ல, மாற்றிட்டியா? சரி எங்க இந்த பக்கம் வா. ஊக்கி ஊக்கி பாக்கி எடுங்கடா. ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ சாமியோய். ஏம்மா இங்கிருந்து புதுசா எடுங்க. கலட்டுறது பூரா அங்கன கலக்கட்டும். அதெல்லாம் நீ எடுத்து உன் தாலிக்குடியில் போட்டு வச்சுக்கோ. அது அம்மா கஷ்டப்பட்டு அதனால அது அம்மாவோட தாலிக்குடி அம்மாக்கு. ஏமா உன் தாலிக்குடி காட்டு. தாலிக்குடி கலர் போச்சு, கருத்து போச்சு தாலிக்குடி. தாலிக்குடி தங்கத்துல இல்லை, அதனால கருத்து போச்சு. ஏத புடி எங்க போற? இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் நம்ம பொட்டிக்கில் எடுத்தது தான். அதுக்கு வந்து எனக்கு ஃப்ரீ ஹேர் போகணும். கொஞ்சம் சவுண்டாக பேசினா நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஹேர் போகணுன்னு தோணுச்சு, போட்டு போனேன். வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. நிறைய பேர் நான் ரெகுலராக ஃப்ரீ ஹேர் போட்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை, சத்தியமாக எனக்கு காது கேட்கல. கெட்டடி வித் மீல பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். நான் ரெகுலராக இப்போ ஃப்ரீ ஹேர் போடுறதில்லை. எனக்கு எப்போ போடணும்னு தோணுதோ, எனக்கு எப்போ லாபம் நான் அப்போ மட்டும்தான் ஃப்ரீ ஹேர் போட்டு போகிறேன். அவ்வளோதான். இந்த பக்கம் சிக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பின்னலோடய சேர்த்து அம்மாட்ட கொடுத்து பின்னிட்டா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், நான் ரெடி. வேறு எதுவும் பெருசாக ரெடி ஆகிறதுக்குலாம் இல்லை. வந்தோடனே சாப்பிட்டோம், சரியான பசி. அதான் வந்தோடனே சாப்பிட்டோம். இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே நடக்கலை. எப்பவும் போல் கிளாஸு டெஸ்ட்டு தான் போச்சு. காலேஜிலலாம் டெஸ்ட் இருக்குமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கூலோட மோசமாகவே இருக்கும். காலேஜ் வந்து அடுத்த வருஷம் ஆஃப் ஸ்கூல்னே சொல்லலாம். சிக்கு வரும். இப்போ வண்டியில் வந்தனால தான் இவ்வளோ சிக்கு. பூ கூட வாடவே இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஈவினிங் எடுக்கிறோம். மார்னிங் வந்து கொஞ்சம் எடுத்திருப்போம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோமா, அதனால தான் எடுக்கலை. மார்னிங் அது எது வரைக்கும் எடுத்திருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீரு தான் எடுத்தா. ஐ திங்க் அவள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி. அம்மா தான் 2 பேத்துக்கு தலை சீவி விட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வருமானு தெரில, ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை. அதனால் அந்த கிளிப்பிங்ஸ் வருமானு தெரில. அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி
சாப்பிட்டுட்டு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் போகும்போதே கொஞ்சம் சம்பவம்லாம் பண்ணிட்டாங்க. என்ன சம்பவம் பண்ணாங்க? அதான் பஸ்ஸில் டிக்கெட்டை இது பண்ணிட்டியே. ஐயோ சாமி, அந்த ஒரு டிக்கெட்டை போட்டதை நீ என்ன எவ்வளோ நாளைக்கு வச்சு பேசுவேன் எனக்கு சத்தியமாக தெரில. அதனால் அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு காலைல கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். அப்புறம் இன்றைக்கி லாஸ்ட் பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக போச்சு. ஏன்னா அதான் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து காலையில் பாதிக்கு மேலே கிளிப்பிங்ஸ் வந்திருக்காது. இப்போது ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வருவோம். அது வந்துட்டு அவங்க என்ன சம்பவம்னு சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டக்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்லாம் நீங்கள் நிறைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 அண்ணனுங்க பின்னாடி 2 அண்ணனுங்க நிற்பாங்க. அதில் வந்துட்டு சொன்னாங்க, சூலூரில் இறங்குறீங்கன்னா டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு இருந்த கூட்டத்தில் எனக்கு காலையில் ஆரம்பித்த கால்வெளியில் எனக்கு இப்போ வரைக்கும் நிற்கல. அந்த கால்வெளியில் நான் கூட்டத்தில் தெரியாமல் அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அது அவங்களுக்கு பெரிய சம்பவமாயிடுச்சு, பெரிய விஷயமாயிடுச்சு. அதனால் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க நாளே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு என்னால். அப்படி தானே? அப்படி சொல்லவே நீ. அப்புறம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஸோ இது ரொம்ப பெரிய சம்பவம். நீங்களும் யாரும் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ரொம்ப பெரிய சம்பவத்தை யாரும் பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்நாளில். டிஸ்க்ளைமர் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெரிய பெரிய வந்துட்டு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அந்த பெரிய சம்பவத்துக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, எப்பவும் போல கிளாஸ் தான். இப்போ நாங்கள் வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு கிளம்பணும், அதை செய்யணும். வெளியேன்னா ரொம்ப அப்படியே ஒரு இதுக்காகலாம் போல், ஒரு சின்ன வேலை வெளியே, அதுக்காக கிளம்புறோம் அவ்வளோதான். தலை நல்லா தான் இருக்குது, சீவனுலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக இருந்தால் என்னால் வர முடியாது, நான் பின்னிட்டு வருவேன். அப்போ பின்னுப்போ. அதுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன்.